அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் நூருல் சாஜித், துபாயிலிருந்து. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம இந்த இந்த இயற்கை வைத்தியம், அதாவது இந்த யோகாசனம், அந்த மாதிரி இந்த சில ஆசனங்கள்லாம் செய்யும் பொழுது இந்த கையில் உள்ள விரல்கள் இருக்குல்ல, அது வந்து இந்த கட்டை விரலும் சுண்டு விரலும் அப்படி சேர்த்த மாதிரி பிடிக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த கட்டை விரலோட அந்த ஆள்காட்டி விரல் அப்படி சேர்த்த மாதிரி பிடிக்கணுங்கிறாங்க. இதெல்லாம் பிடிச்சா அந்த முத்திரா உடம்புக்கு ரொம்ப சில சக்திகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம மார்க்கத்தில் செய்யலாமா? அது ஏன் அப்படி சந்தேகம் வருதுன்னா, இந்த மாற்று மதத்தார்கள் வழிபடுற மாதிரிலாம் சில அந்த முத்திரையில் தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி முத்திரைகள்லாம் நம்ம விரலில் பயன்படுத்தி அந்த பயிற்சி செய்யலாமா? இதை பற்றி விளக்கம் வேணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நூருல் சாஜிது துபையில் இருந்து நூருல் சாஜிதுங்கிற ஒரு சகோதரர் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, இந்த யோகாசனம் செய்கிறாங்கல்ல, அதில் யோகா முத்திரைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த யோகா முத்திரை எல்லாமே விரலில் உள்ளது தான். விரல் இப்படி வைக்கிறது, இப்படி வைக்கிறதுலாம் காட்டுறாங்கல்ல, இதெல்லாம் யோகாவுடைய முத்திரை. இந்த மாதிரி இந்த யோகா முத்திரை செய்யும் பொழுது அதில் வந்து நம்ம உடலுக்கு சக்தி கிடைக்கிறது என்று சொல்லுகிறார்களே, இது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லுகிறார்கள். என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் கலந்தது எப்படின்லாம் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டால், கியான் முத்திரைன்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. கியான் முத்திரைன்னா என்னது? அது அறிவை அதிகமாக்குமா. வாயு முத்திரைன்னு வச்சுக்கிறாங்க. அந்த விரல் இப்படி வைக்கிறது எல்லாம் விரலுக்குள்ள தான். அந்த 10 விரலுக்குள்ள இப்படி வச்சு அது ஒரு முத்திரை, இப்படி வச்சு அது ஒரு முத்திரை, இப்படி வச்சு அது ஒரு முத்திரை, இப்படி இப்படி என்ன செய்யறது, விரலுக்குள்ள விளையாடுறது தான் முத்திரைங்கிறது. இப்படி ஒன்று செஞ்சோம்னு சொன்னா வாயு முத்திரை வந்து காற்றை சமப்படுத்துமா. வாயு ட்ரபிள்லாம் இருக்குன்னா எந்த யோகா செய்யணுமா. அக்கினி முத்திரைன்னு ஒன்று இருக்கான். அந்த மாதிரி கையை வச்சிங்கன்னு சொன்னா உடல் சூட்டை வந்து அது தணிச்சிருமா. வர்ண முத்திரைன்னு ஒன்று இருக்கும். அதை செஞ்சோம்னு சொன்னா உடல்ல உள்ள நீர் சத்தை சமமாக்கிருமா. பிராண முத்திரைன்னு ஒன்று இருக்கும். அதை செஞ்சோம்னா செரிமானம் ஆயிருமா. பிருத்திய முத்திரைன்னு இருக்கும். அதை செஞ்சா வந்து ரத்த ஓட்டம் இருக்குமா. சூனிய முத்திரைன்னா காது வாங்காம இருக்குன்னு வைங்க, அதுக்கு சூனிய முத்திரை போட்டீங்கன்னா செவுட்டுக்காது சரியா வந்துருமா. அது மாதிரி சூரிய முத்திரைன்னா ஆற்றல் அதிகரிக்குமா. லிங்கா முத்திரைன்னு ஒன்று இருக்கும். அதை செஞ்சோம்னா ஆண்மை கூடுமா. அபான் முத்திரைன்னு ஒன்று இருக்கும். அதை செஞ்சா நச்சு நீக்குமா. இப்படிலாம் சொல்லி கொண்டு இந்த சினிமாவோட நடிகர் இப்படி வரல, இப்படி முத்திரை, இதெல்லாம் ஆட்களை ஏமாத்துற விளையாட்டு தான். இந்த முத்திரைக்கு சக்தி கிடைக்குமா கேட்டா, இதெல்லாம் விஞ்ஞானத்துல உள்ளதோட ரூட்டா விடுறாங்க. இதுல எந்த விஞ்ஞானத்தை எவன் சொன்னா இது இப்படி வைத்தால் இதுல உடல்ல உள்ள சூட்டை எல்லாம் குறைக்கும் என்று எப்படி ஆராய்ச்சி பண்ணனா, என்ன சோதனை நடந்துச்சு, அந்த சோதனை ரிசல்ட் எப்படி வந்துச்சு, எதை வச்சு இதை கண்டுபிடிச்சான். விஞ்ஞானம்னு சொல்லி விட்டா விஞ்ஞானம் ஆயிருமா? இந்த மாதிரி செய்யறதெல்லாம் என்ன நடக்கும்? இப்படி வச்சா நடக்கும், ஒன்றும் நடக்காது. இப்படி வச்சா ஒண்ணுமே நடக்காது. இப்படி வச்சா நடக்கும், ஒன்றும் நடக்காது. இது ஒரு கருத்தை சொல்வதற்கு வெற்றி அப்படி சொல்லலாம், லைக் போடலாம், அதுக்கு பின்ன கொண்டு வருவாங்களாம். இதுதான் அந்த அர்த்தம் வருமே தவிர, இப்படி வச்சு அது கிடைக்கும், இப்படி வச்சு அதை உட்காந்து இப்படி செய்யறாங்க, இப்படிங்கிறாங்க. இது என்ன செய்யணுமா? வாயுலாம் போயிருமா. இது எந்த விஞ்ஞானி உனக்கு சொல்லி தந்தான்? இதுக்கு விஞ்ஞான கலர் போட்டு அப்படி பரப்பிட்டு இருக்காங்க. டிவியில இருந்து பேப்பர்ல இருந்து விஞ்ஞான கண்டுபிடிப்பு, விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் கலந்ததுன்னா விஞ்ஞானம்டா என்ன? எதை சொல்ற விஞ்ஞானம்டா? இப்படி ஒருத்தன் செஞ்சு ஒரு 1000 பேரை சோதனை பண்ணி, இப்படி செய்யாத ஒரு 1000 பேரை உட்கார வச்சு, இந்த 1000 பேருக்கு என்னென்ன இருந்துச்சோ அதையெல்லாம் பாருங்க, என்னென்ன வரும்போது என்னென்ன ரிப்போர்ட்ல வந்தான், இதை செஞ்சவனும் அதெல்லாம் போயிடுச்சு. அந்த மாதிரி தானே சோதனை நடக்க முடியும். அப்ப சோதனை என்று சொல்லி எந்த ஊர்ல சோதனை பண்ணா, எந்த விஞ்ஞானத்தை முடிவு பண்ணா, சும்மா விஞ்ஞானம் எடுக்க வேண்டியது. இப்படி செஞ்சா உங்களுக்கு வந்து வயிற்று வலி போயிடும், விஞ்ஞானி சொல்லியிருக்கிறான். இப்படி செஞ்சா உங்களுக்கு தலைவலி போயிடும், விஞ்ஞானி சொல்லியிருக்கிறான். இப்படி செஞ்சா என்ன செய்யறேன் உங்களா இப்படின்னு சொன்னா என்ன விஞ்ஞானம்ங்கிறேன். இது அவ்வளவு கப்ஸா கட்டுகிறது. ஒண்ணுமே மூட நம்பிக்கை. நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி எவ்வளவு ஃபேமஸா சொன்னாலும் சரி, மூட நம்பிக்கை அத்தனையும் தகுத்த கதமையாகாதா. கடைசி உரையில சொன்னாங்க, அனைத்து ஜாகிலியா மூடத்தனமான விஷயங்களையும் என் காலடியில் போட்டு மிதிக்கிறேன். நீங்க ஒரு செய்திக்கு மறுமை சம்பந்தமா சொன்னீங்கன்னா அது வந்து டெஸ்ட்ல வராது. இப்ப சுப்ஹானல்லாஹ் சொன்னா இறைவன் சொர்க்கத்தை தருவான், இதை போய் சோதிக்க இயலாது. அதுகளை அப்படி நம்பிட்டு போங்க. மறுமை சம்பந்த ஆன்மீக விஷயத்துக்கு ஓகே, அது உலகத்துல சோதிச்ச விஷயம் அல்ல. இதை செஞ்சால் இப்படி வரும், இதை செஞ்சால் இப்படி வரும், இதை செஞ்சால் இப்படி வரும்னா இப்படிங்கிறது எதை வச்சு கண்டுபிடிச்ச? இது என்ன சோதனையில் இது கிடைத்தது? எத்தனை பேர் அந்த அனுபவத்துல செஞ்சவன் செய்யாதவன் பிரிச்சு வச்சு எப்படி சோதனை பண்ணி ரிசல்ட் வந்துச்சு? ஒண்ணுமே கிடையாது. இவங்க விடுற புருடாவை தவிர ஒண்ணும் கிடையாது. அப்ப இதெல்லாம் செஞ்சா நடக்கும் நீங்க நம்புறீங்களே, இது மடத்தனம். இதை போட்டு மிதிக்கத்தான் வந்தேங்கிறாங்க நபிகள் நாயகம் சொல்றாங்க. இதுகளை எல்லாம் என் காலில் போட்டு மிதிக்கத்தான் வந்திருக்கிறேன். அதனால கையை இப்படியா சும்மா எக்ஸசைஸ் பண்ணலாம். நரம்பு கொஞ்சம் நரம்பு வளர்ச்சி அந்த அதுக்கு உதவும்.
உடம்பு எக்ஸசைஸ் பண்றோம்ல, இப்படி இப்படி விரல செஞ்சீங்கன்னா அந்த விரல் நரம்புகள் வந்து ஸ்ட்ராங் ஆகும்னா அது சோதனையில உள்ளது. அவதான் செய்யும். இப்படி வச்சுட்டு இருப்பதை விட ஒரு இயக்கம் இருந்துச்சுன்னா அது வரும். இவன் இயக்கத்துக்குலாம் சொல்லல, இப்படி வச்சா அப்படி இப்படி வைக்கணுமா, இப்படி வைக்கணுமா, அப்புறம் இப்படி ஒரு முத்திரையா, இது ஒரு முத்திரையா, இப்படி இங்க வச்சு வேற இந்த 2 விரலையும் வச்சு அது ஒரு முத்திரை, இந்த 2ஐயும் வச்சு அது ஒரு முத்திரை, இதை வச்சு அது முத்திரை, இதை வச்சு அது முத்திரை, இப்படின்னு வச்சு முத்திரைன்னு சொல்லி யோகா முத்திரையா இதை செஞ்சோன்னு உடல் போனா பயங்கரமா என்னமோ நடக்க போதான். இது என்ன, இது இந்த மடத்தனத்தை வச்சுக்கிட்டு யோகா பள்ளிக்கூடம் நடத்துறாங்க, அரசாங்கத்துல கிறுக்கு விளையாடுறாங்க, யோகா சொல்லி கொடுக்குறோங்கிறாங்க. இதெல்லாம் என்ன இருக்கு? அவனும் மடையனா இருந்துட்டு அப்படி பேரே மடையனாக்குறான். ஒரு முஸ்லீம் மடையனா இருக்கக்கூடாது. முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து அறிவுக்கு தொழுதா நன்மை கிடைக்குங்கிறோம். அது வந்து இங்க அங்க உள்ள விஷயம். தொழுதா வயிற்று வலி போகணும்னா போய் காட்டணும். அது உலகத்துல உள்ள ரிசல்ட் சொன்னீங்க என்று சொன்னா அது நடைமுறையில காட்ட வேண்டும், இல்லாட்டி சோதனைகளை தெரிவிக்க வேண்டும். அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் இல்லாம என்ன செய்யறாங்க? காற்றை சமப்படுத்தும், அதை படுத்தும், தனிக்கும், ஆண்மையை கூட்டுறதுக்கெல்லாம் இப்படி வச்சிருக்காங்க. இப்படி வச்சா இந்த செய்யக்கூடிய சாமியாருக்கு ஆண்மை இல்லாம போய் காட்டில் போய் கிடக்குறானோ அவங்கள ஆண்மை கூட்டுமா. இந்த யோகா விளையாட்டு பண்றவங்களாம் யாரு சாமியார் இருந்து துறவரம் செஞ்சுட்டு போறானே அவங்க தான் இதெல்லாம் செய்யறானுவோ. அவங்க ஆண்மையை கூட்டி என் கல்யாணம் பண்ணிக்கிறல, சும்மா விட்டு அடிக்கிற வாயில வந்து என்ன செய்ய வேண்டியது, விட்டு அடிக்க வேண்டியது. இதெல்லாம் நம்பக்கூடாது. இஸ்லாமியர்கள் இந்த யோகா முத்திரையெல்லாம் எதையும் நம்புங்க. யார் சொல்றாங்க நம்புங்க. உலகத்துல இதுக்கு இது நடக்கும்னு சொன்னா கன்ஃபார்ம் இருக்கணும், ப்ரூஃப் இருக்கணும், அதுக்குரிய ஆத்தன்டிக்கான ஒரு ரிப்போர்ட் இருக்க வேண்டும். அப்படி இல்லாம எவனா விட்டு அடிச்சான்னு சொன்னா பெரிய டாக்டரா இருந்துகிட்டே சொல்லுவான். டாக்டர்லாம் அறிவாளி கிடையாது, விஞ்ஞானி கிடையாது. அவனும் இந்த மாதிரி மூட நம்பிக்கையில் வளர்ந்தவன் தானே, அதை கூட சேர்ந்தா டாக்டராகவும் இருப்பான். இந்த முத்திரை செஞ்சாலும் அப்படி ஆகுமா? சரி, எங்க என்ன எதை வச்சு கண்டுபிடிச்சேன்னு கேட்கணும். சொன்னால வச்சுலாம் பார்க்க கூடாது. அது எங்க இருந்து என்ன மாதிரி சோதனை பண்ணி இது எப்படி முடிவு பண்ணீங்க கேட்டா அந்த டாக்டர் சொன்னாரு, இந்த டாக்டர் சொன்னாரு. அவன் டாக்டரையும் இருக்கேன்னு நம்ம சொல்றோம், அப்படி சொன்னான்டா. அதனால இது வந்து பொய், இதெல்லாம் செய்யக்கூடாது. சரியா? முஸ்லீம் செய்யக்கூடாது.